இரண்டாவது பணக்காரரு, ஆசிய கண்டத்திலே முதல் பணக்காரரு, உலகத்திலேயே மூன்றாவது பணக்காரரு அதானி. யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் குஜராத்தை சேர்ந்தவர், மோடியுடைய மிக நெருங்கிய நண்பர். நிறைய அரசு பொது நிறுவனங்கள்லாம் அவர்கிட்ட தான் விற்கப்பட்டு இருக்கு, அவர் கையில தான் எல்லாமே இருக்கு. குஜராத்தில் உள்ள முந்த்ராங்கிற ஒரு துறைமுகம் அதானியின் துறைமுகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த துறைமுகத்தில் ஏகப்பட்ட கிலோ கணக்கில் கஞ்சா எடுக்கப்பட்டிருக்கு. இந்திய மாநிலங்கள் அனைத்திற்கும் அந்த துறைமுகத்தில் தான் போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுகிறதாக ஆய்வறிக்கைகள் கூறுகிறது. இந்தியாவே கெடுத்து குட்டிச்சவராகி இருக்காங்க. பல கிலோ கணக்கான கஞ்சாக்கள் அந்த துறைமுகத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் உரிமையாளர் அதானியின் மீது இதுவரை எதுவும் வழக்கு பதியப்படவில்லை. ஏன்? அவர் மோடியுடைய நண்பர், குஜராத்காரரு. இந்த பாகுபாடு, இந்த மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் பாகுபாடு. பிஜேபி காரனா ஒரு நியாயம், வேற கட்சிக்காரனா ஒரு நியாயம். இதே மாதிரி பல பேரை, அதாவது ஒரு 15 பணக்காரங்களுக்கு தான் மோடி இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. எல்லாத்தையும் விட்டாச்சு. நம்ம தோழர் மாவட்ட தலைவர் ஜாஃபர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டாச்சு. கிளீன் இந்தியா, இந்தியா விற்பனைக்குங்கிற போர்டு மட்டும்தான் போடப்படல, மற்ற இந்தியாவில் உள்ள எல்லா பொது நிறுவனங்களையும் வித்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய குடிமகன், நமக்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு அரசு பொது நிறுவனத்தில் நமக்கு உரிமை இருக்கு. அதை தட்டி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆகவே அந்த மாதிரி அரசு பொது நிறுவனம் இனிமேல் நிறுத்தப்படுமானால் அதை எதிர்த்து இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டால் பல பிரச்சனைகள் ஏற்படும். நான் தான் உயர்ந்த ஜாதிக்காரங்க ஒருத்தன், நீ தாழ்ந்த ஜாதிக்காரங்க, இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை எல்லாம் ஏற்படும். ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலத்துல ஒரு பெரிய சுதந்திரம் கிடைக்காவிட்டாலும், கருத்துரிமை கிடைக்காவிட்டாலும், பேச்சுரிமை அந்த அளவு கிடைக்காவிட்டாலும், ஆனா ஏதோ ஒரு அளவுக்கு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 2024 மறுபடியும் பிஜேபி அரசு வெற்றி பெற்றால் இந்த மாதிரி நிம்மதியா வாழவே முடியாது. கண்டிப்பாக ஜாதி பிரச்சனைகள் ஏற்படும், மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நீ எனக்கு கீழே தான் வேலை பார்க்கணும், நீ இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஜாதியை பற்றி திட்டம், அதுக்கெல்லாம் சட்டத்துல எந்த வழக்கும் பதியப்படாது. இதுதான். ஆகவே நாம் அம்பேத்கரால் ஏற்படப்பட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைத்தால் மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்து இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதன் தோழமை கட்சிகளுடன் இணைந்து போராடும். அதே போல நம்ம எல்லா மக்களும் எல்லாம் ஒன்றிணையணும். ஏன்னா அம்பேத்கரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது நம்மளை எல்லாம் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை அழிக்க நினைக்கும் அமித்ஷாவையும் மோடியையும் நாம் எப்ப இறக்கிறோமோ அப்பதான் நாம் உண்மையான சுதந்திரத்தை பெற்றவர்களாக பெருமூச்சு விட முடியும், நிம்மதி பேச்சு உடைய முடியும்.